ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நம்மளுக்கு ப்ரொமோ 1, ப்ரொமோ 2, ப்ரொமோ 3 3 வந்துச்சு. அந்த ப்ரொமோ 2, ப்ரொமோ 3 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை வந்திருக்கும். குறிப்பாக அருண் வந்து முத்துக்குமாரன் கிட்ட பயங்கரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பார். நைட்டுமே செம்ம சண்டை வந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னவா இருக்கும், அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து முத்துக்குமாரன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரோ, அதனால தான் அருண் வந்து கோவப்படுறாரோ அப்படின்னு ஒரு சில அருணோட ஃபேன்ஸுக்கும் கோவம் வரும், ஒரு டவுட் வரும். ஏன் அப்படின்னா அப்படி தான் அதனால் மனித இயல்பு. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் பேசுகிறாங்களோ அவங்க மேலே நம்மளுக்கு டவுட் வரும். பட் டவுட்டே வேணாம், இது எல்லாமே ப்ரீ பிளான்ன்றது இங்கே நல்லாவே தெரியுது. ஏன்னா அருண் வந்து சத்யா கிட்ட முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் வச்சு செய்ய போகிறோம், எல்லோரும் வச்சு செய்ய போகிறோம். அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், உண்ணாவிரத போராட்டம் பண்ண போகிறோம். இப்படி போன லேபர்ஸு அப்புறம் எங்கே விளங்கும்? முதல் வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி பண்ணுறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வர்றது தான் மேட்ரு. அங்கே தான் ஒரு த்ரில்லிங் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்னாடி இவங்க 2 பேருமே ப்ரீ பிளான்டாக முத்துவை வந்து வச்சு செய்யணுன்ற முடிவுலேயே வந்துட்டு லேபர்ஸாக உள்ளே போயிருக்காங்க. அப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? இதை வேறு வந்துட்டு சத்யா கிட்ட சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் ராஜாராணி டாஸ்க்லேயே வந்துட்டு ஒரு புரட்சி மாதிரி உண்ணாவிரத போராட்டம் மாதிரி பண்ணலான்னு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த வாட்டி எதுவும் பண்ண போகிறேன், இந்த வாட்டி வச்சு செய்ய போகிறோம், நம்ம உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறோம், வச்சு செஞ்சுடுவோம். சத்யா வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்மளும் அப்படின்றாரு. அப்போ இவர் சொல்கிறார், ஆமாம் அதான் டீசெண்டாக என்ன ட்ரீட் பண்ணோம், வி ஆர் லேபர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸ்ன்றாங்க. உங்களை யார் இந்த மாதிரி சொன்னது? அதுதான் இதனால தான் இவர் பேரை வந்து ட்விஸ்டர்னு வைக்கிறாங்க. அருணுக்கு வந்து சும்மா வந்துட்டு ட்விஸ்டர்னு பேர் வரல. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, ட்விஸ்டர்னு சொன்ன ஒரு பக்கத்துலேயே இவர் உட்காந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு சத்யா கிட்ட. சத்யா எப்போ மாறுவார்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சத்யா இப்போ வேறு வழி இல்லாமல் லேபர்ன்றதுனால இங்கே இருக்கார். சப்போஸ் இவர் மட்டும் மேனேஜரை போட்டிருந்தா நேரம் அருணை போட்டு பொழந்துட்டு இருப்பாப்ல. ஸோ சத்யா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சத்யாவுக்கு வந்து பச்சோந்தின்னு பேர் கொடுக்கலாம். ஏன்னா இருக்கிற இடத்துல வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு தன்னை வந்து அந்த மாதிரி காமிச்சிக்கிற ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பட் ஒரு கேமும் அவர்கிட்ட வந்து வராது வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், எதுக்காக இன்றைக்கி இவ்வளோ தூரம் இவ்வளோ வன்மத்தோட அருணுக்கு வந்து ஏன் இவ்வளோ கோவங்கள்? உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுங்களே இந்த ப்ரொமோ பார்த்துட்டு முத்துக்குமாரன் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, இங்கே பிளானே போட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு போராட்டம் பண்ண போகிறோம், அவனை வச்சு செய்ய போகிறோன்னு ஆல்ரெடி வேணுட்டு தான் ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. வேணுட்டுமே ப்ரொவோக் பண்ணி வேணுட்டுமே ட்ரிகர் பண்ணி அந்த பிரச்சனையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ காலையில் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன்னா தீபக் தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பிரச்சனையை அருண்கிட்டன்னு. இல்லைங்க, தீபக்கை வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணி ப்ரொவோக் பண்ணது இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை நம்பலை. இப்போ இவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.